கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 23 முதற் பகுதி. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். தானியேலுடைய சிறப்புகள் என்று நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு தானியேல் சிங்கக்கெபியிலிருந்து காப்பாற்றப்பட்டார். பலவிதமான ஞானம் நிறைந்தவராக தானியேல் இருந்தார். விசேஷித்த ஆவி அவருக்குள்ளாக இருந்தது என்றெல்லாம் அறிந்திருக்கிற நாம் இந்த பகுதியை விட்டு வைப்பதில்லை. ஆண்டவர் தானியேலிடத்தில் தன் தேவதூதனை அனுப்பி இப்படி சொல்லுகின்றார். என்னவென்று சொல்லி, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ செபிப்பதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று தேவதூதர் அறிவிக்கின்றார். இதை வாசித்த உடனே நமக்குள்ளாக வருகின்ற எண்ணம் என்னவென்றால், தானியேல் மட்டும்தான் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவன். நான் எல்லாம் கடவுளுக்கு பிரியமானவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் தானியேலை போல நான் அவ்வளவு பூரணமானவன் அல்ல. எனக்குள்ளாக அநேக குறைகள் இருக்கிறது. கடவுள் என் குறைவுகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஆண்டவர் என்னை அந்த அளவிற்கு நேசிப்பதில்லை. அவர் தானியேலின் மேல் வைத்த அன்பை காட்டிலும், அந்த பிரியத்தை காட்டிலும் என் மீது ஆண்டவர் அவ்வளவாக வைப்பதில்லை என்கிறதான எண்ணத்திற்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? நாம் ஒவ்வொருவரும் தானியேலைப் போலவே கடவுளுடைய பார்வையில் அல்லது கடவுளுக்கு நாம் பிரியமானவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் எல்லாரையும் நேசிக்கின்ற, அதுவும் சமமாக நேசிக்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். வாதத்திற்கு அல்லது வியாக்கானத்திற்கு என்று சொல்லி ஆர்கியூமெண்ட் சேக் என்று சொல்லுவார்களே, அதற்கு வேண்டுமென்றாலும் பல எடுத்துக்காட்டுகளை வேதத்தில் இருந்தே நாம் சொல்லலாம். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் அப்படித்தானே ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், மற்றொருவரை ஆண்டவர் புறம் தள்ளுகிறார் என்று சொல்லி. அப்படி அல்லவே அல்ல, எவரையும் நேசிக்கிற கடவுள். ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அப்படியானால் எங்கே நாம் வித்தியாசத்தை பார்க்கிறோம் என்றால், தானியேல் கடவுள் மீது வைத்திருந்ததான விசுவாசம் இருக்கிறதே, அதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அங்கே ராஜாவின் கட்டளை என்ன செய்யப்படுகின்றது? யாரும் செபிக்கக்கூடாது, ராஜா ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அங்கே தானியேல், அங்கே கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. அவர் எப்பொழுதும் செய்து வந்த வண்ணமாய் வழக்கம் போல் அவர் தினமும் 3 வேளை அவர் ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது. அங்கேதான் தானியேல் கடவுளுடைய பார்வையில் இன்னும் பிரியமான மனிதராக நிற்கின்றார். எனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை, நான் கடவுள் மீது வைத்திருக்கிறதான அன்பை ஒருவரும் தடுத்து நிறுத்திவிடவே முடியாது. என்ன தடைகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நான் கடவுளை பின்பற்றி செல்வேன். கடவுளை மாத்திரமே நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் என்கிறதான விசுவாசம் தானியேலுக்குள்ளாக இருந்தது. ராஜாவை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது அங்கே தானியேல் அறிந்திருந்தும் அந்த சட்டத்தில் அவர் கையெழுத்து போட்டிருக்கின்றார், அந்த நிபந்தனைக்கு அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி தெரிந்திருந்தும் கூட
அந்த தண்டனையெல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. நான் கடவுளோடு பேசுகின்றேன், என் ஆண்டவரை நான் சார்ந்திருக்கின்றேன் என்கிறதான காரணத்திற்காக என்ன தண்டனை வந்தாலும் பரவாயில்லை, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் மட்டும் என் ஆண்டவரை சார்ந்திருப்பதை, என் ஆண்டவரை தேடுவதை நான் நிறுத்த முடியாது என்ற தீர்மானத்தை உள்ளத்தில் தானியேல் மிக ஆழமாக பதித்து கொள்ளுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் கடவுளை விட்டு விலகாத அல்லது கடவுள் மீது வைக்கிறதான நம்பிக்கை எடுத்து மற்றொன்றின் மீது வைப்பதும், அல்லது நமக்கு தேவைகள் நெருக்கடிகள் இருக்கும் பொழுது மாத்திரம் கடவுளை தேடுவதும், அதற்கு பிறகு இந்த ஆண்டவர் வேண்டாம் என்று ஒதுங்கி வருவது, அல்லது நான் மற்ற காரியங்களை கடவுளினை முழுமையாய் நிறைவாய் ஆசீர்வதித்த பிறகு ஆண்டவரை தேடுவதற்கான சமயம் எனக்கு இல்லை, நேரம் இல்லை, ஆலயத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை, ஊழியத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை, ஜெபத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுகின்றோமே. இதுதான் கடவுளுடைய மனதை மிகவும் வேதனைப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சமமாக நேசிக்கிற கடவுள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்தையும், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும், உங்களுடைய அங்கலாய்ப்புகளையும், உங்களுடைய ஆவல்களையும், கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே தான் இருக்கின்றார். அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் கேட்கின்றார். அவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு பலனை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், எவரையும் சமமாக நேசிக்கிற ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் உயிர் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் பிறக்கின்ற எந்த ஒரு மனிதனும், ஒரே ஒரு சிங்கிள் மேன் சொல்ல முடியாது இயேசு எனக்காக மரிக்கவில்லை என்று சொல்லி. ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நீர் மரித்தீர் ஆண்டவரை. நீர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ளுகிறதான அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். இப்ப நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.